அந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஜம்ப் ஸ்கேர்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு தான், நான் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து ட்விஸ்ட்டு தான். எப்படி எண்டிங் வந்து இப்படி இருக்கும்னு இமேஜினே பண்ண முடியாது. மூவி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது வரைக்கும் தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துருக்காது. சூப்பர், அருமை. நிறைய கிரைம் பார்த்துக்கிறோம், ஆனால் இது ஒரு வித்தியாசமான கிரைம். ரொம்ப மூவி டோட்டலி மிஸ்டரிக்கலாக இருந்தது. லைக் நாங்கள் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்த்தோம் படத்தில். பட் கடைசியில் வந்த ஷார்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, விச் இஸ் வெரி மச் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ லவ்வும் இருந்தது, இதுவும் இருந்தது. ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி வெரி ஃபீல் குட் மூவி. அண்ட் எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு அது ரொம்பவே கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணார். இன்ஃபேக்ட் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ஒரு ஹீரோ, ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அண்ட் ரியலி பெஸ்ட்டாக இருந்தது. அவருக்கு மியூசிக்ஸ் ரொம்ப லவ் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெலோடியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி பிரஜன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர சீன் அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது ரொம்பவே. த்ரில்லர் யா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் ரொம்ப நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ தட் வாஸ் ரியலி ரியலி குட். அண்ட் ரொமான்ஸ் சீன்ஸ் கூட ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா எடுத்திருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன சஸ்பென்ஸாக இருக்குது, கடைசி வரைக்குமே த்ரில்லிங்காக இருக்குது. என்ன படம் டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, சம்பசமும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் வெர்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இன்டர்வல் ட்விஸ்ட்டு ஆக்சுவலி எதிர்பார்த்தது தான் இருந்தது. பட் கடைசியில் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி வரும்னு ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த ட்விஸ்ட்டு வந்து யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. லைக் அந்த மாதிரி இருந்தது. புரியல. நல்லா ஆக்சுவலி நாங்கள் லேட்டாக வராத மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. நல்ல க்ரைம் த்ரில்லர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களால் யார் நிஜமாக கொலை பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருந்தது. அவங்க ஆக்டிங் வைஸ் செமையாக இருந்தது. அவங்களோட செகண்ட் ஹாஃபில் அவங்க ஆக்டிங் நிஜமாக செமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப சூப்பராக அழகாக எடுத்திருந்தாங்க. அவங்க ஆக்டிங், டியூவல் ஆக்டிங் எல்லாமே செமையாக. மூவி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதான் சஸ்பென்சம் த்ரில்லர் மூவி அப்படிங்கிற மாதிரி நான் வேறு மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தேன். பட் நல்லாவே கதை அம்சமுள்ள படம். சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் கூட அவங்க எங்கேயுமே கதை தொய்வே இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு தான். இப்படி இவங்க தான் யாருமே நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி கொண்டு போய் ரொம்ப அருமையாக முடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான கதை. அதான் சொல்கிறேன். யாருமே இவங்கன்னு சொல்லலை, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ ஹீரோயினோட அப்பாவாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பாட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ரொம்ப மனசுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமா பார்த்த ஒரு திருப்தி. செம சூப்பராக இருந்தது படம். ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ட்விஸ்ட் வந்து அப்புறம் எண்டிங் வந்து வேறு மாதிரி கொண்டு போய் முடித்தாங்க. உமன்ஸ் பற்றி வர மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ட்விஸ்ட்டு தான், நான் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து ட்விஸ்ட்டு தான். எப்படி எண்டிங் வந்து இப்படி இருக்கும்னு இமேஜினே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ட்விஸ்ட்டாக இருக்குது. பிரஜன் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங். போலீஸாகவும் இருக்கும், லவ்வும் கலந்துருக்கு, எமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோயின் வந்து வேறு மாதிரி நடிச்சிருந்தாங்க. செம்ம சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே. ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. புது கான்செப்டாக இருந்தது. அந்த ஹீரோயின் தான் வந்துட்டு கடைசியில் வில்லனாக இருப்பது கெஸ் பண்ண முடியல. நல்லா இருந்தது படம். ஓவரால் நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பிளாட்டே வித்தியாசமாக தான் இருந்தது. முதல்ல நல்லா தான் இருந்தது ஓவரால் படம். நாங்கள் ஒன்று நினச்சோன்னா கடைசியில் வேறு மாதிரி தான் வந்து முடிஞ்சது. ஸோ நல்லா இருந்தது படம் ஓவராலாக. புது ஹீரோயின் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல. அதே மாதிரி டேரக்டரும் டெபியூ டேரக்டர் மாதிரி தெரியல. நல்லாவே இருந்தது படம். ஓகே ஓகே நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. பிரஜனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்காரு. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இது பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இட் வாஸ் ஆக்சுவலி ஷாக்கிங். ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகே நல்லா தான் இருக்குது. லைக் நான் இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு.
நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேஜிங்காக இருந்துச்சு 2 hours. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. லைக் அந்த லாஸ்ட் முடிகிற டைம்லலாம் அந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஜம்ப் ஸ்கேர்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ஓகே. இல்லை, நான் இது ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். த்ரில்லராகவே தான் இருக்குது. பட் அதில் வந்து மேல் ஃபீமேல் அந்த ஜெண்டர் டிஃபர் இருக்கக்கூடாது, என்ன பொண்ணாகவே இருந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் இந்த படத்தில். அதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அவரோட ஸ்டைல் நல்லா இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்கார். சீரியலில் பார்த்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கார். சூப்பர் அருமை. நிறைய க்ரைம் பார்த்துக்கிறோம், ஆனால் இது ஒரு வித்தியாசமான க்ரைம். லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணு தான் மர்டர் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. ரொம்ப அருமையாக எடுத்துருக்கல. புது டேரக்டர் பண்ணுது ராவணன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்குது. சூப்பராக இருந்தது லாஸ்ட் வரைக்கும். போலீஸ் கேரக்டர் சூப்பராக இருக்குது. அவர் உடம்புக்கும் அவர் ஹைட்டுக்கும் நல்லா அட்டகாசமான நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்காப்புல. படம் ரொம்ப பொறுமையாக தான் போகுது. நல்லா இந்த லாஸ்ட்டில் போகும்போது சுறுசுறுப்பாக இருக்குது. ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து திருநங்கை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நேற்று தான் ட்ரைனிங் முடிஞ்சுது. ஆனால் அதில் வந்து அதான் பசங்க செக்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இது பேசிக் பண்ணி தான் இந்த படம் இது எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்குது. நல்லா இருக்கு. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துருக்காது. த்ரில்லர் மூவி, எதிர்பார்க்காத முடிவு இது. அதாவது இது மாதிரி கதை இதுவரை நாங்களே பார்த்ததில்ல. கிளைமேக்ஸ் வந்து அருமையாக இருக்குது. அந்த ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது படம். பிரஜினும் சூப்பராக நடிச்சிருக்காரு, எங்கே இருக்கார், ரொம்ப எங்கே இருக்கார், அருமையாக நடிச்சிருக்காரு. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு, அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் சரியான ட்விஸ்ட்டு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார் படம். அன்னியன் படம் பார்த்தோம். அதில் அம்பின்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அப்புறம் ரெமோ, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஆள் வந்து 2 கேரக்டராக வச்சு நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலி வந்து என்னென்னா, ஒரு ஜென்ஸ் பண்ணுறத விட லேடிஸ் பண்ணுறதுக்காக நல்லா இருக்குது. அவங்களுடைய மாற்றம் மட்டும் சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். எல்லாரும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா பெண்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் முக்கியத்துவம் நல்லா இருக்குது. நல்லா எடுத்திருக்காரு. டைரக்டருக்கு நன்றியும் தயாரிப்பாளருக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். சூப்பர். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து மெயினாக வந்து பெண்கள் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வரலாம். இல்லை, பெண்கள் வந்து மெயினாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும், நல்லாயிருக்கும். நல்லா எந்த ஒரு இன்னைக்கு இருக்கிற இதில் இதுதான் பெண்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். எக்ஸலண்ட் மூவி, விறுவிறுப்பாக இருந்தது. மியூசிக் வெரி சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஆக்டிங். ஸ்டோரி வந்து பாய்க்கு பியூர் லவ் என்னன்னு காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மூவி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லவ் வந்து ஒன் சைடு லவ் பிரேக்கப் ஆனால் ஃபீலிங் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி மறந்துட்டார். அதுக்கோசரம் செகண்ட் லவ் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ப்ரோ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபேமிலியாக பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். கப்புள்ஸ் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபேமிலியோட கப்புள்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ.